நம்ம சென்னையில பல்லவர் சோழர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் இத்தலத்தை பாடல்களில் போற்றியுள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 275 தேவார பாடல்கள் பெற்ற ஸ்தலங்கள்ல இஸ்தலம் ஒன்றாகும். அகஸ்திய முனிவர் தீராத வயிற்று வலியில கஷ்டப்பட்ட பொழுது இங்க இருக்கிற சிவனை வழிபட இந்த சிவபெருமான் அங்க இருக்கிற வன்னி மரத்தடியில திருமண கோலத்துல காட்சி தந்து அவருக்கு வயிற்று வலிக்கு மருந்து கொடுத்ததுனால மருதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இப்ப உங்கள நிறைய பேருக்கு இந்த திருத்தலம் தெரிஞ்சிருக்கும். திருவான்மையூர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத மருதீஸ்வரர் ஆலயம் திருவான்மையூர். இங்கு உள்ள சிவபெருமான வழிபடுறதன் மூலம் தீராத நோயும் தீரும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அந்த விபூதியை சாப்பிட்டு வர தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது இங்க வர பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் வால்மீகி முனிவர் இந்த சிவபெருமான வணங்கிதான் முக்தி பெற்றதுனால இந்த ஊருக்கு திருவால்மீகியூர் அப்படின்னும் பெயர் இருந்தது. அது காலப்போக்குல மருவி திருவான்மையூர் அப்படின்னும் அழைக்கப்பெற்றது. இந்த கோவில் திருவான்மையூர் பஸ் நிலையத்துக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து திங்க் டிராவல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.